ஸ்கூல் போகிறோம். நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இதாகவும் இருக்கும். வித்தியாசமாக நிறைய பேர் பார்ப்பீங்க. ஓகேவா? வித்தியாசமாக நிறைய பேர் பார்ப்பீங்க. லெட்ஸ் கோ. அப்பார்ட்மெண்ட் போகலாம். ஸ்கூல் வேணாம். முதல்ல வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன் கேம் என்ன ஆகும் அப்படின்னு. கார் கிடைக்கலன்னா நம்ம செத்துருவோம், மாட்டிக்குவோம், பங்க மாட்டோம். எவ்வளோ எத்தனை பாருங்க? 1 2 3 4 5. ஓகேவா? நமக்கு மேலே யாரு? 6 7 8 9 10. ஓகே, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஏர் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஏர் எடுத்துக்கணும். ஓடிலே இப்பயும் சொல்கிறேன், அதுக்கு மேலே இருப்பாங்க. மேலே ஒருத்தன், நம்ம பில்டிங் மேலே ஒருத்தன் வந்துட்டான். இன்னும் நம்மகிட்ட கன் கிடைக்கல, பங்கமாக மாட்ட போகிறோம். நீங்கள் அவமானமே பார்க்காதீங்க, அப்படியே எரிவிச்சு வேறு அப்பார்ட்மெண்ட் போயிருங்க. அவ்வளோதான். இதில் அவமானம் ஒன்றுமே கிடையாது. கன்னு தான் முக்கியம் முதல்ல. ஏன்னா பிஸ்டல் வச்சு நம்மளை கொண்டுருவோம் அப்புறமேட்டு. அப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கன் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம கன் இது பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே உள்ளே போயிடணும். அவனை அதிகமாக லூட் அடி கூடாது. ஓகேவா? இப்போ அவனை பிளாக் பண்ணலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோர் மட்டும் தான் அவன் லூட் அடிச்சிருக்கான்னு அர்த்தம். கணக்கு வச்சுக்கோங்க. மேல் ஃப்ளோர் பண்ணிட்டு தான் அவன் லூட் அடிச்சிருக்கான். ஏதோ உசியோ ஏதோ ஒன்று அவன்கிட்ட மாட்டிக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் இப்போ இந்த இதை ரூட் பண்ண, இப்போ நான் ஏன் இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, அவன் வந்து நினச்சிக்குவான் பைசன் தான் இருக்குது, அடிச்சிடலாம், நம்ம கிட்ட தான் நல்ல வெப்பன் இருக்கு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும், அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். கதவை திறந்து வச்சு ஒரு வாட்டி பார்த்துங்க எங்கே இருக்கான் அப்படின்னு. அப்புறம் கதவை சாத்திடுங்க. கதவை சாத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அப்படியே எகிரி, ஐயோ ப்ரோ அந்த உட்கார ஒருத்தக்கிறோம். ஐயோ, இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். என்ன கணக்கு, இப்போ அவன் கீழே வந்துட்டான்னு கணக்கு. எங்க இங்க ஓகேவா? இப்போ இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேவா ப்ரோ? நின்னுக்கோங்க. ஐயோ புல்லட் டெஸ்ட் பண்ணுங்க. மேலே ஓட்டோம். என்ன பண்ணிட்டான், மேலே ஓட்டான். இங்கே இருந்தவன் இப்படி கிளிக் பண்ணோன்னே மேலே கிட்டுன்னு ஓட்டம், ஏதோ பெரிய குண்டு வர போகுது அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், போய் கதவை சத்திக்கணும். இவன் என்ன பண்ணுறான், இவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் நினைக்கலாம் இவன் சப்பை இனிமே தானே போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு. அது கிடையாது ப்ரோ. அவன் இப்படி உட்காந்துட்டு இருப்பான் குறி பார்த்துட்டு, ஓட அடி விடுவோம் நமக்கு தான். இப்போ அந்த பாட்டு தான் நமக்கான ஒரே டிஸ்ட்ராக்ஷன். அவன் மேலே போய் அந்த பாட்டு வந்து இதாக பண்ணணும். கண்டாரவழி கீழே ஓடாத போல. ஆனா அவன்கிட்ட என்ன கன் இருக்குன்னு தான் நமக்கு தெரியல. இன்னொன்னு பண்ணும் இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான என்னன்னா, இவன் இங்கே இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இப்படி ஒரு ஸ்மோக்கு, எப்படி ஒரு ஸ்மோக் போட்டுங்க. ஸ்மோக் எதுக்கு அப்படின்னா, உள்ள வந்து கதவை திறந்துக்குது. உள்ள வந்து கதவை திறந்துட்டு, ஐயோ அதையும் எடுத்துட்டாங்களா, அடா கண்டாரா ஓலிங்களா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கடுப்பேத்துறாங்களே ப்ரோ நம்மள. ஒரே நிமிஷம் ப்ரோ.
இவன் அந்த 50 ரொம்ப பாத்தியா ப்ரோ லெவல் 2 ஹெல்மெட் வச்சுக்கிறான். ஒண்ணுமே இல்லை ப்ரோ, ஒண்ணுமே இல்லை ப்ரோ. ரொம்ப அவசரம் பண்ண பீக் பண்ணா மறைஞ்சிரும் மண்டை. ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ணணும், அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பொறுமை தான் ப்ரோ, ஒண்ணுமே இல்லை ப்ரோ. பொறுமை மட்டும் தான் ப்ரோ. பொறுமை, எருமை, கருமை தான் ப்ரோ. ஒரு அடி கூட நம்ம மேலே பல்ல பெஸ்ட் டேமேஜ் எது டேமேஜ் பண்ணிக்கல. இன்னொருத்த வந்துட்டான் ப்ரோ. இந்த மாதிரி இருக்கிற எனிமியை அப்படியே போறீங்க, அப்படியே எஃபி போட்டு எகிறீங்க, உள்ள வரீங்க, துரத்துறீங்க. ஓ பாட்டு தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை, பாட்டு தான். பொண்ண தண்ணி பாட்டு ப்ரோ, இது பேர் பொண்ண தண்ணி பாட்டு. அவ்வளோதான் ப்ரோ. அம்மாடி ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம். ஒன்று பாட்டு, ஒன்று எனிமி. அவர் பேர் வந்து பிரேம்ஜி குமரன் ப்ரோ. நம்பால் தான் ப்ரோ. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரோ, அவரும் ஒரு நல்ல வெப்பன் வச்சுக்கிறாரு, க்ளோஸ் என்கவுண்டர் வெப்பன். டிபி எடுக்கிறார் ப்ரோ. டிபி எடுத்து ரீலோட் போட்டுக்கிறார். நம்மகிட்ட குண்டு இல்லை. நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் ஃப்ளோர், மறுபடியும் ஒரு ஃப்ளோர். அப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஃபியூல் கேன் வைக்கிறோம். பேண்டேஜ்லாம் போடுறாரு. இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. என்ன பண்ணணும்னா இங்கே வச்சுக்கிட்டு, ஓகேவா ப்ரோ, மறுபடியும் உள்ளே போயிடுறோம். அப்புறம் மண்டை தெரியுது, அப்புறம் லைட், அப்புறம் மண்டை தெரியுது. இப்போ நீ என்ன பண்ணலாம் ப்ரோ, இப்போ நீ பீக் பண்ணி அடிக்கலாம். இப்போ நீ என்ன பண்ணலாம், பீக் பண்ணி அடிக்கலாம். எப்படி, அப்படி லைட்டாக போகிற, எட்டி பார்க்குற, மண்டை கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணுறோம் இப்போ, அவனை ப்ரோ ரொம்ப தைரியமான ஆளு ப்ரோ. கொடூரமானவன், மிகவும் பயங்கரமானவன். அன்பே நீயும் அன்பே நானும் ஓமா ஓமா சங்கீத ஸ்வரங்கள் நானும் நானி என்னமோ. அதான் ப்ரோ, அவ்வளோதான். குஞ்சு நிற்காது ப்ரோ, ஒன்றுமே இல்லை, எதுவுமே பண்ண. செஸ் எதிரி வைக்கும் ஆயுதத்திற்கு, எதிரி வைக்கும் மூவிற்கு நீங்கள் திருப்பி ஒரு மூவ், அவ்வளோதாங்க. பிளே சோலோ இஸ் லைக் எ செஸ். நம்மளால ஒரு அடி விடுச்சா விடலை அதாவது ப்ரோ, இப்போ எனிமி புஷ் பண்ணுறோன்னா நீங்கள் புஷ் பண்ணலாம். இப்போ எனிமி சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற போது நீங்களும் அப்படின்ட்டு இருந்தோம். அப்ப நீங்க வந்து வராடா முடி வந்துட்டா, இப்ப நீங்க ஏறும் போது அவன் இங்க இருந்துட்டு நின்னுட்டா முனி வானா வச்சா முனின்றான். அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். ஆம்பட்டு தான். இப்ப என்ன பண்றோம், லூட் அடிக்கிறோம், கிளம்புறோம்.
அடுத்தது அவர் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு வந்து நம்ம வேட்டையாட வந்திருக்காரு சங்கருங்க. அடுத்தது எங்க போறோம். நமக்கு பைக் இருக்கு, போறோம். வராண்டா முனி, வந்துட்டா முனி, நின்னுட்டா முனி, வாடா மச்சவன். பாத்தீங்களா இறங்கணும், எங்கேயுமே போல 6 கில். ஏன்னா பிளைட் பாத் அப்படி எப்படி அப்படி எப்படி அப்படி கைஸ். இப்போ போறோம். இப்போ எங்க போறோம்? டிராப் ரொம்ப முக்கியம் கைஸ். கண்டிப்பா ஒரு 4 டிராப் எடுத்து வச்சு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பான் ஒருத்தன், அவன் ரொம்ப வானவன். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துட்டு தான் வரணும். 5000 people watching. Let's go for 90,000 likes. போடு ப்ரோ, அடியே போடு, இடியோ போடு, வீடியோ போடு, லைக்கோ போடு ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரி வார மாதிரி பாடி. நிறைய விதவிதமா வருவாங்க ப்ரோ எனிமிலாம். சோலோல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், அவ்வளோ ரகம். புக்கு போட்டீங்கன்னா போட்டே இருக்கலாம். ரகரகமா இருப்பானுங்க. காமெடி கான்ஸ் இருப்பானுங்க, கோமாளி கான்ஸ் இருப்பானுங்க. பொணந்தினி தான் அல்டிமேட். இப்போ நீங்களாம் நான்லாம் பொணந்தினி பார்த்துட்டே ப்ரோ எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு வாட்டி, ஓகேவா? பொணந்தினி வந்து நான் எப்படி என்னென்னலாம் பண்ணணும் நான் காமிக்கிறேன். பொணந்தினி அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கணும். பொணந்தினி பின்னாடி அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன். அது எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் போய் என்னெல்லாம் எடுத்து வருது, அதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். நம்ம பக்கத்துலேயே தான் இருப்போம், ஒன்றுமே சுடாது. அது வந்து எதுக்கு விளையாடணும்? லூட் என்னென்ன கன் இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் விளையாடும் பொணந்தினி. அதெல்லாம் பங்கமாக இருக்கும். வேற மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கானதுக்கு என்ன ஆளை காணும் கைஸ். கமான் கைஸ், பார்த்துலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை டால் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 20,000 லைக்ஸ். இருங்க ப்ரோ, காட்டுறேன் இருங்க. பொணந்தினி பொறுக்கி இருப்பான் ப்ரோ, பொறுக்கி. ஐயோ ப்ரோ, நான் சொல்லி, அதாவது ப்ரோ டிராப் இங்க விழுவோம், ஓகேவா? சரி நம்ம இப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ட்ரிங்க் மேலே பார்த்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் போட்டு கார் எடுத்துட்டு டிராப் பக்கம் போய் பார்ப்போம். போய் டிராப்ல இருந்து இறங்கி லெவல் 3 ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தா, டேய் என்னடா M16 கிடக்குது பொறுக்கி. அது யாரும் பார்த்தீங்கன்னா பொறுக்கி கிடுக்கணும். அந்த எனர்ஜி ட்ரிங்க் போடுற நேரத்தில் கிடுக்குன்னு எடுத்துட்டு போயிடுவான். ஐயோயோ ப்ரோ, ரொம்ப பயங்கரமான உலகம் ப்ரோ. அவன் தான் ஸ்கேவஞ்சர் பொறுக்கி. அது என்ன ப்ரோ, அவன் இன்னொன்று பொறுக்கி 2.0 இருக்கும். பொறுக்கி 2.0 எப்படின்னா ஸ்கேவஞ்சருக்காக மட்டுமே, டைட்டிலுக்காக விளையாடுவோம். அங்கிருந்து ஆம்பை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு M24 எடுத்துட்டு போவான். இங்க இருந்து M24 எடுத்துட்டு போய் வேற ஒரு டாப்ல போட்டு குரோசா எடுத்துட்டு போவான். நீங்க அங்க போனீங்க லெவல் 3 வெஸ்ட், லெவல் 3 ஹெல்மெட்ல கீழே கிடக்கும், குரோசா எல்லாம் கீழே கிடக்கும். என்ன இது டிராப் லூட்டா இருக்கு எல்லாம் வெளியே. ஒருவேளை மேல இருந்து வந்து வேகமா விழுந்தனால டிராப்ல இருந்து சிந்தி செதறி விழுந்துச்சோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதான் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் தான் எடுத்து வாங்க. இவன் தான் மெதுவா சைட் சீயிங், நிலம் ஆராய்ச்சி பண்றான். மெதுவா வருவான் பாருங்க, மெதுவா சுத்தி பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் இருக்காங்களா, வீட்டுல இருக்காங்களா, போலாமா வேணாமா, எனிமியா இல்லையா, நம்பாட்டக்காரங்களா இல்ல பாருங்க. மெதுவா பாருங்க, என்னதான் துரத்துல பூஸ்டே போட மாட்டான். பொறுமையா நிதானமான ரொம்ப நிதானமானவன் பாருங்க. இவ்வளவு நேரம் அப்படியே சுத்திட்டு இருக்கான், ஜாலியா நிதானமா பாருங்க, ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஜெம்பலடி வம்பா அப்படின்னு. இவெல்லாம் ரொம்ப நிதானமானவங்க. இவெல்லாம் வந்து நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ அப்படி பாருங்க, இறங்கிட்டு சுடுறானா எகிறானான்னு தெரியலையா. ஓ சுடுறான் ப்ரோ. ஓ பரவாயில்ல ப்ரோ, ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனா என்னன்னு தெரியல, என்னடா ஆச்சு, கைரோ கீரோ கண்ட்ரோல் ஆகல தம்பி. விஜய் நீ டீமப்பா இல்ல எனிமியான கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. அந்த மாதிரி விளையாடுற போ, நீ ரொம்ப பொறுமையா விளையாடுற, ரொம்ப பொறுமையான நிதானமானவன். நீ கொண்டாட்டி கட்டிக்க சந்தோஷமா கடைசி கைப்படாம காப்பாத்துவ. என்னன்னே தெரியல ப்ரோ, கிட்டுன்னு எழுதிட்டு இருக்கிறான். எகிரி சாமியார் போல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ப்ரோ. ஓ ஃபிளார். ஐயோ இவன சொல்லலாம், அதான் 2.0. இங்க வர பக்கி சத்தம் கேக்குது. பொறுக்கி 2.0. அவன் எல்லா டிராப்லையும் எடுத்துட்டு போய் இன்னொரு டிராப்ல வச்சுட்டு போயிடுவான் ப்ரோ. அவன் தான் பொறுக்கி 2.0.
இவன் பொறுக்கி நம்பர் 1. இங்க ப்ரோ பக்கி சத்தம் கேட்டுச்சு, ஆளை காணோம். சர்ச் ஆகிடுச்சு. நான் மட்டும் தான் இருக்கிறேன், யாருக்கா சர்ச் பண்றது? ஓ ஏற்கனவே ஒரு ஃபிளாரு. இவன் ஏற்கனவே ஒரு ஃபிளாரு, இப்ப 2வது ஃபிளாரு ப்ரோ. நீங்க அடிச்சவன் பாத்தீங்கன்னா, நான் அடிச்சவன் எவனுமே இவன் தான் ப்ரோ. இவன் பொறுக்கி 3.0. ஐயோ அம்மா குரோசா. ஆனா பிரச்சனை இல்லை ப்ரோ, அவன் செத்து போயிடும். அவனே வந்து ஓப்பன்ல ஃபைட் போட்டு அவனே செத்துருவான். நம்ம பிரச்சனை கிடையாது, நல்லவன் தான், ஒன்றும் இல்லை. நீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேணாம் சரியா? அதே மாதிரி ப்ரோ நீங்களும் அதே மாதிரி செத்து போயிடாதுங்க. வந்தவனும் ஒரு ஸ்மோக்கு எவ்வளவோ பணக்கார, நான் போய் காட்டுறேன். அவன் எத்தனை ஸ்மோக் வச்சிருப்பான்னு நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க வந்து அவனை பார்த்து நீங்களே வந்து கடுப்பாயிருவீங்க. ஏன்டா புண்டா இம்புட்டு ஸ்மோக் வச்சிருந்தா நீ இன்னும் சுடாம இருந்து அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இருங்க அப்படி காமிக்கிறேங்க. அவன் அப்பதான் நீங்க புரியும் உங்களுக்கு. பாத்துக்க ப்ரோ, இவனை தான் கொன்னேன். இது ஒரு ஸ்மோக் போட்டுக்கிறேன், நம்மளே போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா 2 டிராப் வந்துருக்கு இல்லையா? ஏன்னா எனக்கு இவனை பத்தி பிரச்சனை இல்லை. பொணந்தினி வந்திருக்கும். நானும் பொணந்தினி வந்து தெரிஞ்சிருக்கும். பொணந்தினிக்கு இதோட அடிச்சிருக்கு, இங்க யாரோ இருக்காங்க அப்படி. இவன் தான் ப்ரோ. எத்தனை ஸ்மோக் வச்சுக்கிறான்? எத்தனை ஸ்மோக்? இங்கடா 4 ஸ்மோக் ப்ரோ. கீழே போட்டா வேஸ்ட் ஆகி போயிடும் ப்ரோ. கீழே போட்டா புகை வந்துரும்ல. போய் அது கஷ்டம் வயசு. கீழே போடக்கூடாது. கீழே போட்டா புகை வந்து வீணா போயிடும். அதனாலதான் யாரோ பொணந்து நீ மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ப்ரோ. அதனால அவன் போடாம இருக்கான் ப்ரோ. எதையுமே கீழே போடக்கூடாது. கீழே போட்டு அழுக்கு பண்ணக்கூடாது. அதனால அவனே வச்சிருக்கான் ப்ரோ. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான். ஒரு ஸ்மோக் போட்டு பண்ணிடலாம். சரி விடுங்க. ஒரு கார் வந்துருக்கு ப்ரோ. அநேகமா பொணந்தின்னு தான் வந்துருக்கு நினைக்கிறேன். அது நம்ம சுடாது, ஆனா இருந்தாலும் அடிக்கடி நேடிக்கிட்டு தூக்கி போட்டுரும். அதனால தான் சொல்றேன், போலாம் நம்ம. ரொம்ப கோவம். நீங்க பொறுக்கிலாம் இருக்கும்போது போயிட்டு டிராப் அடிச்சா ரொம்ப கோவப்பட்டுருவோம் ப்ரோ. துரத்தி அடிப்போம் சரியா? அவன்லாம் இருக்கும்போது பார்த்துவாங்க, பார்த்து விளையாடணும். அவன்லாம் இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ப்ரோ கார்ல உட்காந்துட்டே சொல்றான் ப்ரோ. அவர் வந்து அந்த மாதிரி அப்படியே வந்துட்டே இருப்பாரு. வந்துட்டு அப்படியே சீட் சேஞ்ச் பண்ணி கிடு 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 கிடுக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஃபேன்சி கார் ஓட்டு ப்ரோ. கிடு 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 கிடுக்கா. எனக்கே ஒரு டவுட்டு, என்னடா சத்தம் மட்டும் கேட்குது, ஆளாக்கிழமை பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கிறான் மங்கி மாதிரி. மங்கி சங்கி ஆனாங்கோ ப்ரோ. இருங்க அவன் யாருன்னு நான் காட்டுறேன். இப்போ போய் லூட் எடுத்து காட்டுறான். அவன் என்னென்ன வச்சுக்கிறான்னு பாருங்க. அவன் தான் பொறுக்கி அவ்வளோ வச்சுக்கிறான் அவன் உள்ளார பாருங்க. அவ்வளவும் வேற மாதிரி வச்சிருப்பான். கில்லி சூட்டோட தான் வந்துக்கிறான். ஏதோ பெருசா வச்சு கூட்டு போறேன். ஒரே நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படுறீங்க. வர ரெடி. அவன் போற கார்ல போறவர அவன் மாமியார் வீட்டுக்கு போறவர் ஒருத்தர். அங்க இருந்து மாமனார் வீட்டு வாங்கி கொடுத்த கார்ல வர சொகுசா போயிட்டு இருக்காரு. பாட்டை போட்டுட்டு அழகியே மாரிமி அழகியே பாருங்க. கடைசி 4 பேர் தான் இருக்கிறாரு. பொறுக்கி ரூட் அடிக்க போயிட்டு இருக்காரு டிராப்புக்கு. கோவந்தா பாரு அந்த அவ்வளவுதான் ப்ரோ. கடைசி இருக்கிறதே 3 பேர் தான். விடக்கூடாது. லூட் எப்படி விட முடியும்? அவ்வளோதான். லூட் விடுது. அவ்வளோதான். போலாம் நம்ம. ஏன் வீட்டுக்கு எடுத்து போனான்னு தெரியலையா? இவெல்லாம் என்ன பேரே பார்க்கலையே. இவன் என்ன பேரு? டேஞ்சர் சிகாரி ப்ரோ. பேர் பார்த்தியா ப்ரோ? இவர் தான் டேஞ்சரான பேர் பார்த்தியா ப்ரோ? டேஞ்சர் சிகாரி. இவெல்லாம் டேஞ்சரா ப்ரோ?
ஏன் ப்ரோ ரொம்ப டான்ஸரான ப்ரோ பார்த்துக்க ப்ரோ. டான்ஸர் சிகாரி எந்த விதத்துலங்க நீங்க டான்ஸர் அதை சொல்லுங்க முதல்ல. ஏங்க இருக்கிறதே கடைசி 2 பேரு, அதுக்கு எதுக்கு லூட் அடிக்க சொகுசா வச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப டேஞ்சரான ஃபிலிம் ப்ரோ அந்த மாதிரி கைஸ். இப்போ என்ன சொல்றது, இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஃபெலோஸ். இப்போ நீங்க பார்க்க போறது தான் மிகவும் கொடூரமானவர்கள். ஆள் அட்ரஸே தெரியாம ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. காட்டுறேன் இருங்க, அவனையும் காட்டுறேன். கமான் கைஸ், பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 20,000 லைக்ஸ் இன் தி சாட். இவன் தான் கைஸ் மிகவும் இவன் தான் இப்போ நீங்க இப்போ பார்க்க போறவன் தான் மிகவும் கொடூரமான. இவன் இறங்கினதும் செவர்நிலை தான், வாழ்ந்ததும் செவர்நிலை தான், அழிய போறதும் செவர்நிலை தான். அவன் அங்கிருந்து வெளியே போக மாட்டான். இவன் தான் செவர்னி நாட்டுக்காரன் இவனோட பேரு. இவன் வந்து இறங்கும் போதும் இப்போ அதாவது ஃப்ளைட் பார்த்து வந்து பிரிமோஸ் டு மில்ட் ஆனாலும் இறங்கி கார் எடுத்துட்டு செவர்னி வந்துடுவான். ஜோன் அவுட் ஆனாலும் செவர்னில தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ஊர் பற்று அதிகம். இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்க, படிச்சுட்டு வெளியே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆனால் போக மாட்டோம். ஏன்னா நம்ம சொந்த ஊர். அந்த மாதிரி அவனுக்கு வந்து செவர்னி தான் அவனோட சொந்த ஊர். செவர்னி நாட்டுக்காரன் அவன் பேர். அவன் பார்த்தீங்கன்னா ஜோன் அவுட் ப்ளூ கலர்லாம் பேண்டேஜ் சுற்றிட்டு இருப்பான். கிட்டு 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 கடைசியில் சில பேர் வருவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிளே ஜோன் போட்டிருக்கோம், டெத் பை பிளே ஜோன். அவன் யாருன்னா அவன் தான் அது செவர்னில தான் இருப்பான். அவன் ஜோன் மிலிட்ரியில் இருக்கும், ஆனால் அவன் வரமாட்டான். அவன் வந்து என்ன சொல்றது, மகிழ்மதிய காக்கா எப்படி வந்து பாகுபலி போர் தொடுத்தாரோ அந்த மாதிரி செவர்னிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, இந்த கடல் தேசத்தை இங்கே பாருங்க, இங்கே தான் ஸ்பான் ஐலாண்ட் இருக்கு, இந்த பக்கம் தான் இங்கே இருக்கு பாருங்க. இங்கேருந்து யாராவது காலக்கேர் கப்பலில் வந்து ஏதாவது செவர்னி மேலே போர் தொடுத்துருவாங்கன்னு பயம் உனக்கு. அதனால செவர்னியை காப்பாற்றுறதுக்காக அவன் செவர்னியில இருப்பாங்க. அவன் தான் செவர்னி நாட்டுக்காரன். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இன்னும் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முயற்சி பண்ணுறேன். இது காவலா செவர்னி நாட்டுக்காரன். ஓ செவர்னி நாட்டுக்காரா ப்ரோ, செவர்னி நாட்டுக்காரா ஏற்ற வரான் ப்ரோ. ஏண்டா செவர்னி பாத்தியா ப்ரோ, மனசு வந்து வந்துட்டான் ப்ரோ வெளியா. ஆனால் அப்படி ஓப்பன் நின்ட்டியரா. எங்க ப்ரோ? அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் காட்டுறேன். அதுக்குள்ள அங்கே போயிட்டேனா ப்ரோ செவர்னி நாட்டுக்காரன்? இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் தப்பு, ஆனால் என் ஸ்பீட்லேருந்து தப்பிச்சிருவோன்னு நினச்சது தான் அது ரொம்ப பெரிய தப்பு. விக்கி வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஃபேமிலி ப்ரோ, வெல்கம் ப்ரோ. நீங்கள் இன்னமும் எனக்கு இது மேலே டவுட் இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு, பட் இருந்தாலும் நாட் அ பிக் டீல். அவங்க ஒரு ஜீப் எடுத்துக்கலாம். Come on guys, 6,500 people blessing, 19,000 likes. Let's go for 20,000 likes in the chat guys. King Cobra, King's Cobra bro அவர் பேர். கடைசியா ஏடுபிள் அடிச்ச ஒரு பேர் கிங்ஸ் கோபரா. அவர்தான் கோபரா பாம்பின் தலைவன். என்ன ப்ரோ ராஜநாகமா? ராஜநாகம் ப்ரோ. கிங்ஸ் கோபரா இது வந்து இது பல பேத்துக்கு பிறந்திருப்பான் போல, கிங்ஸ்ன்னு போட்டிருக்கான். பல ராஜாக்களுக்கு பிறந்தனால ராஜாக்களின் ராகம். ஓகே ப்ரோ, ராஜாக்களின் நாகம் என்று அழைக்கப்படும் கிங்ஸ் கோபரா ப்ரோ. இல்லை சிகரெட் கீழே குடிக்கிற நாயான்னு தெரியல, கிங்ஸ்ன்னு. சரி ஏதோ ஒன்று போலாம் வாங்க. லெட்ஸ் கோ கைஸ். இங்கே தான் கார் நிற்கிது பாருங்க. கோபரா ஓடோ கோபரா, உன்னை கண்டுபிடிச்சிட்டுங்களா? அவ்வளோதான் கைஸ். கிங்ஸ் கோபரா இங்கேருந்து உட்காந்து கோபரா பண்ணிட்டு இருந்தாரு.
அவரை போட்டேன் கைஸ். இவர் தான் கைஸ் கிங்ஸ் கோபரா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிங் கோபராக்கு ஒரு ஷேர் பண்ணி விடு கைஸ். அடி ஓடி புளியோ புடி இடி ஓடி வேடியோ அப்படி இதை ஷேர் கைஸ்.